வணக்கம் மாணவர்களே, எல்லாரும் உங்கள் தமிழ் கிளாஸ் ஒர்க் நோட்டை எடுத்துக்கோங்க. இந்த ஓரத்தில் தேதி எழுதிக்கோங்க. பாடம் 11 நண்பரை கண்டுபிடி. நண்பரை கண்டுபிடி. பொருள் எழுதுக. பொருள் எழுதுக. 1 வனம் காடு. வனம் காடு. இந்த பாடத்தில் காட்டு விலங்குகள் அவங்க புது நண்பர் ஒட்டகச்சிவிங்கியை கண்டுபிடிச்சாங்க இல்லையா? வனம் அப்படின்னா காடு. 2 வரிகள் கோடுகள். வரிகள் கோடுகள். வரிக்குதிரையோட உடம்புல நிறைய கோடுகள் இருக்கும், சரியாமா? வரிகள் அப்படின்னா கோடுகள். 3 இல்லம் வீடு. இல்லம் வீடு. நம்ம எல்லாரும் எங்க வசிக்கிறோம்? வீட்டில் வசிக்கிறோமா? வீடு தான் நம்மளோட பாதுகாப்பான இடம். இல்லம் அப்படின்னா வீடுன்னு அர்த்தம். எதிர்ச்சொல். எதிர்ச்சொல். 1 நண்பர் பகைவர். நண்பர் பகைவர். பகைவர் அப்படின்னா எதிரின்னு அர்த்தம். அரசர்கள் எல்லாம் அவங்களோட பகைவர் கூட சண்டை போடுவாங்க இல்லையா? நண்பர் பகைவர். 2 பெரிய சிறிய. பெரிய சிறிய. யானை, ஒட்டகச்சிவிங்கி இதெல்லாம் பெரிய விலங்கு. அதோட முயல் பார்த்தோன்னா சிறிய விலங்கு, சரியாமா? பெரிய சிறிய. 3 வேகமாக மெதுவாக. வேகமாக மெதுவாக. வேகமாக அப்படின்னா வேகமாக ஓடக்கூடிய விலங்கு எது? சிறுத்தை. மெதுவாக ஆமை. மெதுவாக செல்லக்கூடிய விலங்கு ஆமை. பிரித்து எழுதுக. பிரித்து எழுதுக. 1 யாரென்று. யார் கூட்டல் என்று. யாரென்று. யார் கூட்டல் என்று. 2 கருப்பு புள்ளிகள். கருப்பு கூட்டல் புள்ளிகள். கருப்பு புள்ளிகள். கருப்பு கூட்டல் புள்ளிகள். கேள்வி பதில். 1 காட்டு விலங்குகளின் பெயர்களை எழுதுக. காட்டு விலங்குகளின் பெயர்களை எழுதுக. சிங்கம். சிங்கம். புலி. புலி. கரடி. கரடி. சிறுத்தை. சிறுத்தை. நரி. நரி. இந்த சிங்கம், புலி, கரடி, சிறுத்தை, நரி இதெல்லாம் காட்டில் வாழக்கூடிய விலங்குகள். 2 வீட்டு விலங்குகள் யாவை? வீட்டு விலங்குகள் யாவை? ஆடு. ஆடு. பசு. பசு. பூனை. பூனை. நாய். நாய். இந்த விலங்குகள் எல்லாம் வீட்டில் வாழக்கூடிய விலங்குகள். இது மனிதர்களுக்கு உதவிகளை செய்யும். 3 பெரிய உருவம் கொண்ட 2 விலங்குகள் யாவை? பெரிய உருவம் கொண்ட 2 விலங்குகள் யாவை? இந்த பாடத்தில் படித்த பெரிய உருவம் கொண்ட 2 விலங்குகள் யாவைமா? யானை, ஒட்டகச்சிவிங்கி. யானை மற்றும் ஒட்டகச்சிவிங்கி. எல்லாரும் உங்கள் நோட்டில் அழகாக எழுதுங்க. எழுத்து கூட்டி வாசித்து பழகணும், சரியாம்மா? அப்போ தான் உங்களுக்கு படிக்கிறதுக்கு ரொம்ப எளிமையாக இருக்கும். நன்றி மாணவர்களே.